வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க இருக்கிறது. டிசம்பர் 30 விட டிசம்பர் 31, ஜனவரி 1, 2, 3 4 நாட்கள் மழைப்பொழிவு இலங்கையில் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும், ஓரிரு இடங்கள் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் 20 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க பதிவாக வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் மழைப்பொழிவு தீவிரத்தை பொறுத்து நீங்கள் இப்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை வரும் நேரங்களில் கிளிநொச்சி, மேலும் முல்லைத்தீவு, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. ஓரிடங்களில் கருமேகங்கள் மட்டுமே சூழ்ந்து காணப்படும். அதேவேளையில் அதிகாலை நேரங்களில் அம்பாறைக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மட்டக்களப்பு, திரிகோணமலைக்கும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. இன்று மதிய மாலை நேரங்களில் தம்புள்ளை, மேலும் நுவரெலியா, மேலும் கண்டி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. அதேவேளையில் பதுளை சுட்டு வட்டாரங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. மேலும் ஹாலி, கோட்டை, மாத்தறை, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று இலங்கையை பொறுத்தவரை தெற்கு மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்கள், மேலும் தென்மேற்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று சுலாபம் தொடங்கி நீர்கொழும்பு வரை, மேலும் கிழக்கு பகுதி ரத்தினபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நாளை டிசம்பர் 27ஆம் தேதியும் அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு. நாளை பெரும்பாலும் திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த இடங்களும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் புத்தளம் இந்த இடங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு, ஒரு இடங்கள் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. தம்புள்ளை, மேலும் நுவரெலியா, கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அம்பாறை, மட்டக்களப்பு, காலி, கோட்டை, அம்மந்தோட்டை, மாத்தறை, பதுளை இந்த சுற்றுவட்டாரங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை குறைவான பரப்பு என்பது கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், ரத்னபுரி இந்த இடங்களில் குறைவான பரப்பை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. நாளை டிசம்பர் 27ஆம் தேதி, டிசம்பர் 28ஆம் தேதியும் ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி இருக்கும் காற்றுச்சுழற்சி சற்று முன்னேறி வரும் என்பதால் டிசம்பர் 29ஆம் தேதி அங்கங்கே உள்பகுதியில் மழை கிடைக்கும். முதலில் அதிகாலை நேரங்களில் கடலோர மாகாணங்கள், வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். வட மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக லேசான மிதமான மழையாக கிடைக்க வைப்பது. டிசம்பர் 29ஆம் தேதி, டிசம்பர் 30ஆம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அனைத்து மாகாணங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை என்பது பெரும்பாலும் அம்பாறை, பதுளை, மேலும் அம்மந்தோட்டை, மாத்திரை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 30ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த சுற்றின் மழை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று குறைவான மழைப்பொழிவு கொடுத்தாலும் அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு பரவலாகவே பாதிக்கும் மழையாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பரவலாக கனமழை, ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 31ஆம் தேதி, அதேவேளை ஜனவரி 1ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்கள் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை பொழிவு இருக்க வாய்ப்பது. ஓரிரு இடங்களில் 20 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்பது. 20 சென்டிமீட்டர் பெரும்பாலும் கண்டி சுற்றியுள்ள இடங்களுக்கு 20 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும். அதே வழியில் அம்பாறை, மட்டக்களப்பு, தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது. அம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை, மாத்திரை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 1ஆம் தேதி, ஜனவரி 2ஆம் தேதியை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 3ஆம் தேதி பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களாம் மழை முற்றிலுமாக விலகிடும். பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு தெற்கு பகுதி, கிளிநொச்சிக்கு தெற்கு, புத்தளம் அதற்கு தெற்கே தான் மழை இருக்கும். வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை, திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். அதே வேளையில் உள்பகுதி கண்டி, ரத்தினபுரி,
கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஹாலி, அம்பந்தோட்ட, மாத்தறை, நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பதுளை சுற்று வட்டாரங்கள், அம்பாறை சுற்று வட்டாரங்கள், மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 3ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 4ஆம் தேதியும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தாலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், புத்தளம் இந்த இடங்கள்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்கும். அதேவேளை கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்னபுரி, கண்டி, நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அவுச்ச விலை இந்த இடங்களும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் இந்த அவுச்ச விலை, அது கண்டி, ரத்னபுரி இந்த இடங்கள்லாம் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஜனவரி 4ஆம் தேதியும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்பந்தோட்ட, ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கும் ஜனவரி 4ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும், கனமழையாக கிடைக்கும். வட மாகாணங்கள் பெரும்பாலும் வவுனியாவுக்கு வடக்குள்ள மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களாம் நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. வரும் நாட்களை பொறுத்தவரை முல்லைத்தீவு அதற்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே வரும் இந்த சுற்றின் மழை குறைவான மழையை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, புத்தளம் இந்த இடங்களுக்கு மட்டுமே வரும் நாட்கள் சற்று குறைவான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அதற்கு தெற்கே உள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே பாதிக்கும் மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு, ஜனவரி 6, 7 தேதிகளிலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஜனவரி 8ஆம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும். என்னால் ஏற்கனவே இப்போது இலங்கைக்கு மழை கொடுத்து விலகிச் செல்லும் நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வோடு மீண்டும் மேற்கு நோக்கி வரும் என்பதால் ஜனவரி 8ஆம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஜனவரி 8ஐ விட 9, 10 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நிகழ்வு குமரிக்கடல், அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்தும் மீண்டும் ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இப்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலும் மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு தான் கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுற்றின் மழை, அதாவது 29ஆம் தேதி தொடங்கும் மழை ஜனவரி 4ஆம் தேதி வரை மழை கிடைக்கும். மழை கூடுதலான மழைப்பொழிவு என்பதும் மத்திய மாகாணங்கள், மேற்கு மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல தரைக்காற்று வரும் நாட்கள் லேசாக தரைக்காற்று யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு மட்டுமே 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாகாணங்களுக்கு 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும். பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு 30 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் முல்லைத்தீவு, திரிகோணமலை, மேலும் கிளிநொச்சி இந்த இடங்கள்லாம் 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கும் 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது தம்புளைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அம்பாறைக்கு தெற்கு பகுதி, அம்பந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு வங்கக்கடலில் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இல்லை. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிகள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. வரும் நாட்கள் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் முழுமையாக குறையும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் மீண்டும் நிகழ்வு நெருங்கி வந்து விலகிச் சென்று மீண்டும் கிழக்கிலிருந்து மிக மேற்கு நோக்கி வரும்பொழுது மீண்டும் படிப்படியாக ஜனவரி 6ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் அதிகரிக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீண்டும் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.